அட வேர்க்கலை யாருப்பா கையில் பிச்சுட்டு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஏன் தம்பி அவனுக்கு தெரிஞ்ச மெத்தடை ஸ்டார்ட் பண்ணிட்டான். எனக்கு இது பார்க்க புதுசாக இருந்ததுனால உங்களுக்கும் காமிக்கலாம்னு நினச்சேன். இந்த மாதிரி செடியிலேருந்து வேர்க்கல்லையே கையால் பறித்து எடுக்கிறது தாங்க யூஷுவல் மெத்தடு. இதுக்கு ஆள் நிறைய தேவைப்படுவாங்க, டைமும் அதிகமாக எடுக்கும். இதுக்கு பதிலாக கொஞ்சம் ஸ்மார்ட் ஒர்க்கை போட்டு ஒரு மேனுவல் செட்டப் பண்ணி தான் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கான். இது எப்படி பண்ணியிருக்கான்னு பார்க்கலாமா? நிலத்தில் பள்ளம் தோண்டிட்டு உட்காரத்துக்கு ஒரு செட்டப்பும் வேர்க்கடலையை அடிக்கிறதுக்கு ஹார்டான கம்பி மாதிரி ஒன்றத்தை செட்டப்பும் பண்ணிட்டா அவ்வளோதாங்க. இங்கே உட்காரத்துக்கு அவன் ஏணியை பயன்படுத்தியிருக்கான். இல்லைனா தண்ணி பிடிச்சி வைக்கிற ட்ரம்மை கூட படுக்க போட்டு அது மேலே உட்காந்துக்கலாம். அடிக்கிறதுக்கு ஹார்டான இந்த கடப்பாறையை குறுக்கில் இப்படி வச்சாச்சு. இந்த மாதிரி செடியை அடிக்கும் போது முத்தின பயிர் மட்டும்தான் பள்ளத்துக்குள்ளே போகும், பிஞ்சு எல்லாம் செடியோடையே நின்றுடும். இதனால் நம்மளுக்கு பெருசாக வேஸ்டேஜ்லாம் ஆகாது. ஒருத்தருக்கு ஒரு அண்ணன் கூட நிறைய வேர்க்கடலையை பிரித்து எடுக்க 10 நிமிஷம் தாங்க ஆகுது. இந்த மெத்தடில் நேரம் குறையும், ஆனால் கொஞ்சம் உடல் வலிமை தான் அதிகமாக தேவைப்படும். இந்த மாதிரி முறையில் வேர்க்கடலையை பிரித்து எடுக்கிறத உங்கள் ஊர் பக்கத்தில் நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களா? பார்த்துருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் சஞ்சு விலாக்ஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.